நாக்பூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் பீஷ்மா. அவரோட மனைவி திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அதனால் அவர் ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுறாரு. அதை தொடர்ந்து அவருக்கு நிறைய குழப்பம் ஏற்படுது. மனசில் அமைதியே இல்லாமல் போயிடுது. மன உளைச்சலோடையே இருக்கார். சில பேர் சொல்கிறாங்க பாபாவை போய் பார்த்தா மன அமைதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் சொல்கிறதும் அவரும் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு ஸ்ரீடிக்கு வராரு. பாபாவை போய் பார்க்குறாரு. அப்போ பாபாவோட பக்தர்கள் சில பேர் அவருக்கு பாபாவுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறாங்க, தங்கள் மேலே தெளிச்சிக்கிறாங்க. இது மாதிரிலாம் பண்ணுறத இவர் பீஷ்மா பார்க்குறாரு. அவருக்கு ஏதோ மனசு ஒப்பலை. அவர் மனசுக்குள்ளே இருக்க பேத உணர்வு இதை அக்செப்ட் பண்ண அவருக்கு மறுக்குது. ஏற்கனவே குழப்பத்தில் இருந்தவர் இன்னும் குழம்பிய மனசோடையே தெளிவில்லாமையே திரும்பி தன்னோட ஊருக்கு நாக்பூருக்கு திரும்பி வந்துடுறாரு. இப்படி போயிட்டுருக்கப்போ ஒரு நாள் தூங்குறப்ப பௌர்ணமி அன்னைக்கு அவருக்கு ஒரு கனவு வருது. அது ஒரு விசித்திரமான கனவாக இருக்குது. அந்த கனவில் என்னென்னா அவர் ஒரு துறவி வர்றாரு. அவர் கனவில் அந்த துறவியோட செருப்பை பீஷ்மா பூஜை பண்ணுறாரு. அப்போ அந்த துறவி இவர்கிட்ட ஒரு காகிதத்தை ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. அந்த பேப்பரில் ஜெய் சச்சிதானந்தா அப்படின்னு எழுதியிருக்கு. இதை அவர் தெளிவாக படிக்கிறாரு. படித்து முடித்ததுமே கனவு கலைஞ்சி விழிச்சு எந்திரிச்சிடுறாரு. கனவோட அர்த்தம் அவருக்கு புரியல. பக்கத்தில் இருக்க ஒரு சன்னியாசியை போய் பார்த்து இது மாதிரி தன்னோட கனவு இப்படி வந்துச்சு தனக்கு அப்படின்னு சொல்லி தன் கனவு முழுமையும் சொல்லி அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு அவரை கேட்கும்போது, ஜெய் சச்சிதானந்தா அப்படின்னு யாரை பார்க்குறப்ப யார் உனக்கு சொல்கிறாங்களோ அவங்க தான் உன்னோட குரு அப்படின்னு தான் உன் கனவு சொல்லுது அப்படின்னு அந்த சன்னியாசி விளக்கம் கொடுக்குறாரு. திருப்பி பீஷ்மா ஸ்ரீடிக்கே போகிறாரு. பாபாவை பார்க்குறாரு. இந்த முறை பாபா பீஷ்மாவை பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டே ஜெய் சச்சிதானந்தா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே பீஷ்மாவுக்கு புல்லரிக்குது. இவர் இருந்தது நாக்பூரில். கனவுல இவருக்கு இது மாதிரி வந்துச்சு. அது பாபாவுக்கு தெரிஞ்சிருக்குது. பாபாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் பீஷ்மாவுக்கு புரிஞ்ச உடனே அவருக்கு புல்லரிக்குது. மயிர் கூச்சரிதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி புல்லரிக்குது. அவருக்கு அப்போ தான் புரியுது பாபாவோட தெய்வீகத்தன்மையும் எங்கேயுமே அவருக்கு கண்ணு காது எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் அவருக்கு புரியுது. எல்லா இடத்துலையும் பாபா நிறைஞ்சிருக்கார் அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு புரியுது. அதே சமயம் அவருக்கு இன்னொரு விஷயமும் புரியுது. பாபா ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், இந்த பேதம்லாம் பாபாவுக்கு கிடையாது அப்படிங்கிற விஷயமும் பீஷ்மாவுக்கு புரியுது. இது எல்லாம் புரிஞ்சதுமே அவர் மனசில் ஒரு வித அமைதி பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பீஷ்மா பாபாவோட தீவிர பக்தராக மாறிடுறாரு. என்னதான் பக்தர் மன குழப்பத்தின் காரணமாக தன்னை விட்டு விலகி போனாலும் காலில் நூல் கட்டின சிட்டுக்குருவியை இழுக்கிற மாதிரி பாபா தன் அன்பை கொண்டு தன் பக்தர்களை தன்னை நோக்கி ஈர்க்கிறாரு. தன் அன்பை அவங்க மேலே முழுமையாக சொரிஞ்சு அவங்கள கைவிடாமல் காப்பாற்றுறாரு. அவங்களுக்கு என்ன தன் பக்தர்களுக்கு தேவையானதை தக்க சமயத்தில் செஞ்சு அவங்கள சரியான நேரத்தில் காப்பாற்றுறாரு பாபா. அதுதான் பீஷ்மாவோட கதை மூலமாக நமக்கு தெரிய வருது. இன்னும் சில நிகழ்வுகளையும் இது கூடவே சேர்த்து பார்த்துடலாம். ஸ்ரீடியில் கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் முற்றத்துலலாம் தண்ணி தெளித்து அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காக ஓரளவுக்கு மக்கள் முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி மசூதிக்கு வெளியில் ஒரு திறந்த வெளி முற்றம் இருக்குது. அந்த இடத்துலையும் தண்ணி தெளித்து அந்த வெப்பத்தை தணிக்க ஸ்ரீடி மக்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா பாபாவுக்கு வெப்பம் தாக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் நினச்சதால பாபா மேலே இருக்க பாசத்தினால இந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் பாபா என்ன பண்ணார்னா அந்த மாதிரி சமயத்தில் அவர் ஏற்றி வச்சுருக்காரு இல்லையா தூணி, அந்த தூணி பக்கத்தில் இன்னும் நல்லா நெருக்கமாக அமைஞ்சு உட்காந்துக்குவார். அது மட்டும் இல்லாமல் தூணியில் இன்னும் நிறைய விறகை போட்டு நல்லா கொழுந்து விட்டு எரியிற மாதிரி அந்த நெருப்பு எரியவும் விடுவார். மக்களுக்கு இது வித்தியாசமாக வினோதமாக இருக்கும். ஆனாலும் புரியாது. மக்கள் அதை வெட்டுருவாங்க. இதே மாதிரி குளிர்காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குளிர் பாபாவை தாக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பாபா இருக்க இடத்த சுற்றி வெட்ட வெளியாக இருக்கும் இல்லையா, இருந்தது இல்லையா, அதனால் சுற்றி கம்பளி திரை போட்டு மூடி வைப்பாங்க. அதையும் பாபா எடுத்து விட்டுட்டு வெட்ட வெளியாக இருக்கும்படி தான் திருப்பி வெட்டுருவார். அந்த குளிர் தன்னை தாக்கும்படி செய்வார். பாபாவோட செயல்கள் எல்லாம் வினோதமாக இருக்கும். இதை பார்த்து மக்கள் என்னன்னு புரியாமல் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி எனக்கு காப்பாற்ற முடியும், நானும் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லி மக்களை அமைதிப்படுத்தி விட்டுருவார். பாபாவோட செயல்கள்லாம் வினோதமாக முரண்பாடாக இருந்தாலும் அது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு ஸ்ரீடி மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீடி மக்களுக்கு பாபா மேலே எப்போவுமே பாசம் அதிகம். பாபா அடிக்கடி ஸ்ரீடியை சுற்றி பக்கத்தில் இருக்க ஊர்களுக்கு போயிட்டு வருவார். ரக்தா, நிம்கான், இது மாதிரி பக்கத்தில் நிறைய ஊர்கள்லாம் இருக்குது. அந்த சில ஊர்களுக்கு மட்டும் பாபா போயிட்டு வருவார். அங்கே சில அன்பர்கள் இருக்காங்க. சில நேரம் அவங்கள தன்னை நோக்கி வர வச்சு அவங்கள பார்ப்பார். சில நேரம் இவர் போய் அவங்கள பார்த்துட்டு வருவார். அப்படி பாபா ரக்தா அப்படிங்கிற ஊருக்கு போகிறப்ப
ஷிரடி மக்கள் குறுக்கிட்டு வழி மறிப்பாங்க. இல்லை நான் போயிட்டு நைட்டே திரும்பிடுவேன் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் உறுதி சொல்லிட்டு தான் பாபா அங்கே போவார். அங்கே போய் சில நண்பர்களை பார்த்துட்டு சில பக்தர்களை பார்த்துட்டு அவர் திரும்பி வர்றப்ப அந்த ஊர் மக்கள் பக்தர்கள்லாம் இசையோட பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவரை அழைச்சிட்டு போயிட்டு அவருக்கு வேணுங்கிற உபசரிப்பெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி அனுப்பி வைப்பாங்க. அவர் திரும்பி வர்றப்ப அவர் வர்ற வழியிலலாம் நாணயங்கள்லாம் தூவி கூட திருப்பி அனுப்பி வைப்பாங்க. அவங்க ஊர் எல்லை வரைக்கும் கூட வருவாங்க. சில நேரம் ஷிரடி வரைக்கும் கூட பாபாவை விட்டுட்டு போவாங்க. இதே மாதிரி தான் நிம்கான் அப்படிங்கிற ஊருக்கு போனாலும் அந்த ஊர் மக்களும் இதே மாதிரி ஆரவாரமாக பாபாவை வரவேற்று ஆரவாரமாக திருப்பி அனுப்பி வைப்பாங்க. அங்கே போகிறப்ப சில பக்தர்கள்கிட்ட பால்லாம் கொடுப்பாங்க இல்லையா, சில பக்தர்கள் பாபாவுக்கு குடிக்க. அந்த பாலை கூட பாபா தன்னோட தகர குவளையில் வாங்கி தான் குடிப்பார். என்னதான் பக்தர்கள் பாபா மேலே இருக்க பாசத்தினால ஆரவாரமாக அவருக்கு வரவேற்பெல்லாம் கொடுத்தாலும் பாபா அதிலெல்லாம் ஒட்டவே இல்லை. அவர் முழுக்க அன்புக்கு கட்டுப்பட்டவர். என்றைக்கும் தன்னோட எளிமையை அவர் கைவிடவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்தது அந்த தகர குவளை, மண்ணால் செய்யப்பட்ட ஹுக்கா, இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தோளில் தொங்குறதுக்கு ஒரு துணிப்பை, ஒரு சில கப்னிகள், அதாவது நீண்ட ஆடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெள்ளை நிற ஆடை, அதுவும் கந்தலான சில கப்னிகள். இதுதான் கடைசி வரைக்கும் பாபா கிட்ட இருந்தது. பக்கிரியா வாழ்க்கையை தொடங்குறவர் காலையில், பக்கிரியா மட்டும்தான் இரவு தூங்க போவார். இடையில் அவருக்கு வர தட்சணைகள் எல்லாத்தையும் இடையிலேயே மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்துடுவார். இப்படி தான் பாபாவோட வாழ்க்கை முழுமையும் இருந்தது. இது வரைக்கும் இந்த கதைகளை கேட்டிங்க இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு கதையில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் இதை பொறுமையுடன் கேட்டதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி.